ஹாய், இன்றைக்கி நம்ம மல்டிப்ளிகேஷனில் டைப் 3ன்னு பார்க்கலாம். டைப் 2 வந்து இங்கே வந்து 1 டிஜிட் இருந்தால் இந்த 1 டிஜிட்டை வச்சு எப்படி இந்த 3 நம்பர்ஸை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்த்துருப்போம். இப்போ டைப் 3ல் வந்து 2 டிஜிட் இங்கே வந்து 2 டிஜிட் கொடுத்தா இல்லை அதுக்கு மேலே 3 டிஜிட் 4 டிஜிட் நிறைய நம்பர்ஸ் கொடுத்தா அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து 1 டிஜிட் மட்டும் கொடுத்தா ஒரே லைனில், தட் மீன்ஸ் சிங்கிள் லைனில் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே வந்து 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா 2 ஸ்டெப் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 6 ஓகேங்களா? 2 6 12. 2 6 12. ஸோ 2 டிஜிட் கிடச்சிருக்கு. 2 டிஜிட் கிடச்சிருக்குன்றதால 1 டிஜிட் வேல்யூ மட்டும்தான் நம்ம இங்கே போடணும். 1 கேரி பண்ணணும். எங்கே நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல கேரி பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 2s are 4. 4 plus 1 கேரி இருக்குது. ஸோ 5. நெக்ஸ்ட்டு 2 4s are 8. ஓகேங்களா? 8 இங்கே ஏதாவது கேரி இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ அந்த 8 அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம். ஓகேங்களா? இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 2 வச்சு இந்த 3 டிஜிட்டை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்த ஆன்சர் இது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்னால் இந்த நம்பர் எடுத்து போடுறோம். இந்த நம்பர் எந்த பிளேஸில் இருக்குது? டென்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்போ இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி அது எந்த போடணுன்னா இங்கே போடணும். ஏன்னா நம்ம இங்கே டென்ஸ் பிளேஸில் எடுக்கிறோம், அதனால் டென்ஸ் பிளேஸுக்கு நேராக தான் போடணும். அதுவே இங்கே 100 பிளேஸில் எடுத்தோம்னா நேராக 100 பிளேஸில் தான் போடணும். ஒன்ஸ் பிளேஸில் எடுத்தால் ஒன்ஸ் பிளேஸில் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது டென்ஸ் பிளேஸில் எடுக்கிறோம். ஸோ நேராக டென்ஸ் பிளேஸில் மட்டும்தான் அந்த ஆன்சரை போடணும். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் என்ன வரும் அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ் எம்டி, தட் மீன்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் 0 போடலாம். ஓகேங்களா? 0 போடலாம், இல்லை இன்ட்டு மார்க் போடலாம், இல்லை வந்து எம்டியாக பிளேஸ் கூட விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 3 6 are 18. ஸோ 18 2 டிஜிட் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 18ன்றது 2 டிஜிட் வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இந்த 8 எடுத்து இங்கே போடுறோம். ஓகேங்களா? இங்கே நான் டென்ஸ் பிளேஸில் எடுத்திருக்கேன், அதனால தான் நான் டென்ஸ் பிளேஸில் போடுறேன். அப்போ 1 கேரி பண்ணணும். எங்கே நெக்ஸ்ட் வேல்யூ இதை 2 தானே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல தான் கேரி வரும். நெக்ஸ்ட்டு 3 2s are 6. 3 2s are 6. 6 ப்ளஸ் 1 கேரி இருக்குது. ஸோ 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 4s are 12. ஸோ 12 2 டிஜிட் நம்பர். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வேல்யூ இருந்தால் நம்ம இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற வேல்யூ போட்டு 1 கேரி பண்ணுவோம். ஆனால் இங்கே வேறு வேல்யூ இல்லைன்னா நம்ம அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ 12. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த வேல்யூ இந்த நம்மளுக்கு 2 ஸ்டெப் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு இந்த நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கிடச்ச ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு இந்த 3ஆல், தட் மீன்ஸ் டென்ஸ் பிளேஸில் இருக்கிற இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணி கிடச்ச செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 + 0னா இங்கே இந்த இடத்துல எதுவுமே மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ 2 மட்டும்தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 + 8. 5 ஸோ 5 + 8 13 வரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சர்க்கிள்ஸ் போட்டு கவுண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கூட கவுண்ட் பண்ணுங்கள். 8 in the mind, 5 in the fingers, 8 after 9 10 11 12 13. ஸோ என்ன கிடச்சிருக்கு? 13 கிடச்சிருக்கு. அப்போது இங்கே 2 டிஜிட் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இது 2 டிஜிட் வேல்யூ கிடச்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? இங்கே 3 போடணும். ஸோ 1 எங்கே கேரி பண்ணணும்? நெக்ஸ்ட் வேல்யூ எங்கே ஆட் பண்ணுறோமோ அந்த இடத்துல 1 கேரி பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8 + 7 என்ன வரும்? 15 வரும். ஸோ 8 + 7 15 வரும். ப்ளஸ் 1 கேரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 தான் வந்திருக்கு. ஆனால் 1 கேரி இருக்குது. அப்போ கேரி + 15 16 வரும். ஓகேங்களா? ஸோ 16ன்றது 2 டிஜிட் வேல்யூ. அப்போது 6 இங்கே போடுறோம். 1 எங்கே கேரி பண்ணுறோம்? நெக்ஸ்ட் வேல்யூ இதை தானே நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ கவுண்ட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல கேரி பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 + 1 2 + 1 3. நெக்ஸ்ட்டு இந்த 1. இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா? இங்கே வந்து 2 டிஜிட் வேல்யூ கிடச்சிருக்கு, அதனால் நம்ம வந்து 2 ஸ்டெப் வந்திருக்கு. அதுவே 3 வேல்யூ வந்திருந்தால் 3 ஸ்டெப் வரும். 4 வேல்யூ வந்தால் 4 ஸ்டெப் வந்து அந்த 4 ஸ்டெப்பையும் ஆட் பண்ணி நம்ம கடைசியாக ஃபைண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுதான் ஆன்சர்.
ஓகேங்களா, புரியுதுங்களா? இதை ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, 2 rupees சாக்லேட்னு வச்சுக்கோங்க. 1 chocolate 2 rupees, 1 chocolate 2 rupees. ஓகேங்களா? அதே நம்ம வந்து 15 chocolate பை பண்ணோன்னா 15 into 2 போட்டு மல்டிப்ளை பண்ணால் வர்ற ஆன்சர் தான் அதோட ருப்பீஸ். ஓகேங்களா? 1 chocolate 2 rupees. 15 chocolate எவ்வளோ வரும்? கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 2 5s are 10 வரும். 2 5s are 10 வரும். அதனால் அந்த 1 digit 0 மட்டும் நம்ம இங்கே போட்டு 1 நெக்ஸ்ட் வேல்யூ இது தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த இடத்துல நம்ம கேரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 1s are 2 + 1 3. 30 rupees. புரியுதுங்களா? 1 chocolate 2 rupeesனா 15 chocolate எவ்வளோ ஆச்சு? 30 rupees. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 1 pen 5 rupees. 1 pen 5 rupees. 1 pen 5 rupees. அதே வந்து 10 பென்னுனா எவ்வளோன்னு சொல்லுவீங்க? 10 into 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1 pen 5 rupees. 10 பென்னோட ரேட் எவ்வளோ வரும்? 10 5s are 50. எவ்வளோ வரும்? 50 ரூபாய். ஓகேங்களா? ஒரு பென்னோட வேல்யூ 5 ரூபான்னா அப்போ 10 பென்னோட வேல்யூ எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா ஆச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன்.